வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி. நம்மளோட மாநகராட்சியை வந்து நிறைய பேருக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாதுங்க. 300க்கு வரைக்கும் நிலையங்கள், சுகாதார நிலையங்கள், பல்வகையான ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்னு 160, அதே மாதிரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு 140, அது மட்டும் இல்லாமல் 16 சிஎஸ்சி இந்த சின்னப்பூரூரில் கட்டக்கூடிய அந்த 100 படுக்கை கொண்ட வசதிகள். இதில் மாதம் ஒன்றுக்கு ஆல்மோஸ்ட் 10 லட்சம் பேர் வந்து பயனடைந்து வர்றாங்க. பல்வேறு நோய்க்கு, தொற்றா நோய், தொற்று நோய், டெலிவரி 12,000 டெலிவரி மாநகராட்சி படுது. அதில் மிக முக்கியமான இந்த பகுதியில் நம்மளோட டோனர்ஸு, ஃபோர்டிஸ் சார்ந்த டோனர்ஸும் ஸ்கூல் என்ற ஒரு நிறுவனம் வந்து 30 லட்சத்துக்கு முக்கியமான நிறைய பொருட்கள் வந்து சிஎஸ்ஆரில் கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் மதிப்புக்குரிய மதுரவாயல் சட்டமன்றத்திலும் சேர்மன் அவர்களும் அதே மாதிரி மேயர், துணை மேயரும் கலந்து கொண்டு இதை சிறப்பித்தோம். உள்ள ஆய்வு மேற்கொண்டதில் இந்த பகுதியில் இன்னும் நிறைய நிலம் இருக்குது. இந்த பகுதிக்கு தேவையான லைப்ரரி, 3000 ஸ்கொயர் ஃபீட் லைப்ரரி இதே இடம், மாநகராட்சி இடம்னால அதற்கான இதையும் மேயர் அவர்கள்ட்ட இங்கே சட்டமன்ற உறுப்பினரும் சேர்மன் கோரிக்கை ஏற்ற நமக்கு நாமே திட்டத்தில் அந்த பணியும் மேற்கொள்ள இருக்கிறோங்கிற செய்தியை சொல்கிறோம். குறிப்பாக நீங்கள் 3வது கேட்டீங்க, நாய்கள் கணப்பெடுப்பு. இப்போ தெருநாய் 3 வகையான நாய்கள் நமக்கு பிரச்சனை இருக்குங்க. ஒன்று தெருநாய், அப்புறம் சமுதாயத்தால் பராமரிக்கப்படும் நாய்கள், அதுவும் தெருநாய், பட் அது ஒரு சமுதாயம் தன்னை தத்தெடுத்து இது நாங்கள் பராமரிக்கணும்னு சொல்ல. 3வது நம்ம செல்ல பிராணிகள். இந்திய அளவில் இந்த மாதிரி நாய்கள் கடிக்கிறது அந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்குது. இதில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவோட வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கருத்தடை தான் இதற்கு நிரந்தர தேர்வு அப்படின்னு அவங்க சொன்னால் கூட, கடித்த நாயை நம்ம ஐதர் ஓனர் மூலமாக, செல்லப்பிராணியாக இருந்தாலோ இல்லை தனியாராக இருந்தால் அவருக்கு முடியலைன்னா தொண்டு நிறுவனம் மூலமாகவோ, இல்லையா திருநாய்கள் இருந்தால் அதை பிடித்து 10 நாட்கள் கண்காணித்து அதுக்கப்புறம் கருத்தடை பண்ணி அதே பகுதியில் விடுவதற்கான ஒரு தற்போதுள்ள விதிமுறை இருக்குது. அதே நேரத்தில் அந்த பொதுமக்கள்கிட்டையும் குறிப்பாக செல்லப்பிராணிகளை வெளியில் எடுக்கும்போது லீஷாவது கம்பல்சரியாக போடணும். குறிப்பாக எல்லா நாயும் கடிப்பதல்ல, அந்த நாயோட பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி அந்த நாய்களையும் நாங்கள் வந்து மாநகராட்சியில் அப்சர்வேஷன்ஸ்க்காக அப்புறப்படுத்த சொல்லி அது பிரச்சனை இல்லைன்னா ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் கணக்கீடு, இது வரைக்கும் நமக்கு 58,000 நாய்கள் 2018 கணக்கீடு இருந்தால் கூட சுமார் ஒரு 1.5 to 2 லட்சம் நாய் இருக்கலாம் திருநாய்கள். அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற நிறுவனம் வேர்ல்ட் வெட்டனரி சர்வீஸோட இணைந்து அடுத்த 2 மாதத்திற்குள் நாய்கள், டாக் அபண்டன்ஸ், டாக் டென்சிட்டி, டாக் எவ்வளோ எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிற தெருக்கள், மனை பிரிவில் மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 நாய்கள் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு நம்ம ஈவென்ட் ஸ்டேடியத்தில் பார்த்தா நாய் இருக்கும். டென்சிட்டி, இதை எல்லாத்தையும் கணக்கீடு செய்து அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நம்ம இன்னொன்று ஊசி மூலமாக கருத்தடை பண்ணி வேகமாக கருத்தடை பண்ணுறதுக்கான ஆராய்ச்சியிலையும் நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ பன்முக நடவடிக்கை எடுத்தால் கூட பொதுமக்கள்கிட்ட நான் அன்பான வேண்டுகோள், 2 பிரிவும், ஒன்று நாய் கடியால் பயப்படக்கூடிய பெரும்பாலான நபர்கள், இன்னொன்று பிராணியின் ஆர்வலர்கள், 2 பேருமே நம்ம எல்லாரும், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பு, கால்நடைத்துறை, எல்லாருமே நம்மளோட லீகல் பொசிஷனை பேசிகிட்டு இருந்தால் இதுக்கு முடிவு வராது. அதுலேருந்து ஒரு படி இறங்கி இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காணுவதற்கு நாங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இந்த அடுத்த 10 நாட்களில் மாநகராட்சி நடத்திருக்கோம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து வனத்துறை கிட்ட வந்து பசுமை தீர்ப்பாயம் ஒப்படைச்சிருக்காங்க. அதை வந்து மாநகராட்சி தரப்புல இருந்து எதுக்கு தெரியும்? ஒரே அரசு கீழே இருக்க 2 பேர் இல்லைங்க, அது தயவுசெய்து நான் சொல்கிறேங்க, பத்திரிகை செய்திக்கு நாங்கள் பதில் சொல்லும்போது பத்திரிகையில் வெளியிடும் செய்தி வந்து இன்டர்னல் கம்யூனிகேஷனுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுங்க, இன்னி டேட்டுக்கு அங்கே 32 லட்சம் ஏற்கனவே போடப்பட்ட லீகசி கார்பேஜ், முன்னோர்களால் கொட்டப்பட்ட கார்பேஜில் 25 லட்சம் கார்பேஜை எடுத்துட்டோம். NGT மற்றும் எல்லாரோட ஒப்புதலோட தான் நம்ம வந்து ஒரு 50 ஏக்கரில் தற்பொழுது குப்பையை கொட்டிட்டு இருக்கோம். அதையும் நம்ம நிரந்தர தீர்வு பண்ணுறது பல்வகையான திட்டங்கள், ஒருங்கிணைந்த குப்பை மேலாண்மை திட்டத்தில் குப்பையை வராமல் தடுப்பதற்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம். பட் அது முடியும் வந்து ஒரு அடுத்த 5-6 ஆண்டுகள் பிடிக்கும். இப்போ நாங்கள் குப்பை கொட்டுறதுக்கு எதுவுமே கொடுங்கியூர்லையும் கொட்டாத, இங்கேயும் கொட்டாத அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே நம்ம வைக்கிறதுக்கு யாருக்காவது முடியுமா? நோய் பரவாயில்ல. அது எல்லாமே பொது மக்களோட கருத்து கேட்புக்கு இணங்க தேவையான மாற்றங்கள் செய்யப்படும். அதுக்கு உரிய மரியாதை வழங்கப்பட்டு மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மற்றும் சுற்றுப்புற சூழலோட கருத்துக்கள் ஏற்பதான் திட்டங்கள் செயல்படுத்தும். தனிச்சையாக நாங்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். மழைநீர் வடிகால் பணி எத்தனை %? மழைநீர் வடிகால் மறுபடியும் சொல்கிறோங்க, மழைநீர் வடிகால் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் தேவை. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்துட்டோம், அது முடித்தோம். கோர் ஏரியாவில் சுமார் 90 விழுக்காடுக்கு மேலே முடிச்சிருக்கோம்.
அதே இடத்துல எக்ஸ்டெண்டட் ஏரியானா கோவளம் பகுதி சவுத்தில் வடக்கில் கொசத்தலையார் ஸ்கீம், இது 2 ஸ்கீமுமே 24 கடைசியிலும் 25 முடிவுலும் தான் முடிய இருக்கிறது. அதே நேரத்தில் புதிதாக நிறைய இடத்துல தேவைப்படுறது. ஏற்கனவே இப்போ எக்ஸ்டெண்டட் ஏரியா இந்த பகுதியை நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறோங்க. பழைய ட்ரெயின், உடஞ்ச ட்ரெயின், இல்லை ஓப்பன் ட்ரெயின் இருக்குது. நாங்கள் இல்லை இதோட கணக்கீடுல ட்ரெயின் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கடந்த ஆண்டு தண்ணி தேங்கின இடங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் எல்லா மண்டல அலுவலர்கள்ட்டையும் என்ன சொல்லியிருக்கோம்னாக்க, இது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி எடுக்காமல் நீங்கள் வந்து தேவைக்கேற்ப திட்டங்களை தீட்டு கொடுங்கன்னு டெஃபினட்டாக புதிதாக எடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் எக்ஸ்டெண்டட் ஏரியாஸில். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அவுட் சைடு எக்ஸ்டர்னல் கொசத்தலையார் மற்றும் கோவளம் ஸ்கீமை சுமார் ஒரு 70லேருந்து 80 விழுக்காடு முடிந்திருக்கு. அது திட்டமிட்டபடி 24 கடைசியிலும் 25 மிடல்லையும் முடியும். ஆனால் புதிதாக திட்டங்கள் எடுக்கப்படுங்க. ஸோ அதோட முடியாது. தேங்க்யூ.